புரட்டாசி மாத 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் குவிந்த ஏராளமான பக்தர்கள் மொட்டையடித்து நேர்த்திக்கடன் செலுத்தியதோடு நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரிவளல் நேரலையில் வழங்க நாம் இணைகிறார். பாரிவளல், 3வது சனிக்கிழமை முன்னிட்டு பக்தர்களுடைய வருகை அங்கு எந்த அளவுக்கு இருக்கு, அவர்களுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்தில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு தேவநாத சுவாமி திருக்கோவில் இருக்கு. இந்த கோவிலில் புரட்டாசி 3வது சனி முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே திருக்கோயிலுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தும் விதமாக மொட்டையடித்து பக்தர்கள் திருவந்திபுரம் தேவநாத பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு இருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்கு உகந்த மாதமாக கருதப்படுது. இந்த மாதங்களில் பக்தர்கள் தங்களது இல்லங்களில் விரதம் கடைபிடித்து அசைவத்தை தவிர்த்து அவர்கள் வீடுகளில் படையலிட்டு பெருமாளை தரிசிப்பது வழக்கம். அதன்படி பார்த்தீங்கன்னா இன்று திருவந்திபுரத்தில் உள்ள அருள்மிகு தேவநாத திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலையே விஸ்வரூப தரிசனத்தை கண்டுகளித்து பக்தர்கள் நீண்ட கியூ வரிசையிலிருந்து இப்போ பெருமாளை தரிசிப்பதற்காக காத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பக்தர்கள் சென்று வர சிறப்பு பேருந்துகள் இங்கே இயக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரூபன்குமார் தலைமையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை முழுவதுமே மொட்டையடிப்பதற்கு பார்த்தீங்கன்னா அதிகாலை முதலே நீண்ட கியூ வரிசையாக கிட்டத்தட்ட இன்று மட்டும் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தும் விதமாக மொட்டையடிச்சிருக்காங்க. இதனாலே கடலூர் திருவந்திபுரத்தில் ஏராளமான பக்தர்களால் திருக்கோயில் நிரம்பி வழிந்த காட்சிகளை தான் இப்போ நம்ம பார்க்க முடியுது. ஷியாம், புரட்டாசி மாத 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு பெருமாள் கோவில்களில் பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீண்ட வரிசையில் அவர்கள் இன்று சாமி கும்பிடுவதையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திரு பாரிவளல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.